ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. டைம் பார்த்தீங்கன்னா 7:04 PM. டேட் வந்து 7th செப்டம்பர். பார்க்க போகிறது 9th இருந்து 13th வரையும் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஆஸ் வெல் அஸ் மற்ற நாள் ட்ரேடிங் எல்லாமே நம்ம லெவல்ஸ் எல்லாமே டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் லிங்க் நமக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் 7ஆம் தேதிங்கிறதுனால ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விஷயத்துக்கு போகுமா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஒரு நியூ ஹை போனாலும் மறுபடியும் கீழே தான் விழும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அசம்ஷன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி கீழே விழுந்தாங்க. ஸோ மார்க்கெட்டை ஒரு ட்ராப் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ 25,000 அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி எடுத்துட்டு போவாங்க. நான் ஓவராலாக சொல்றேன், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதாவது மண்டே என்ன நடக்க போகுதுங்கிறத நான் கடைசியாக சொல்றேன். ஓகேங்களா? இந்த 25,000 வரையும் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு ஒரு ட்ராப் வைப்பாங்க. ஏன்னா தீபாவளி வருது இல்லைங்களா, அந்த நேரத்துல ஒரு ட்ராப் எடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் மேலே ஏறாது. ஆக்சுவலா இந்த 25,000 நின்றுடும். இப்போ நியூ ஹைங்கிறது ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நியூ ஹை அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் இல்லையா, அது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபால். நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, மண்டே டியூஸ்டே நல்லா கொடுத்தாங்க, வெனஸ்டே தேர்ஸ்டே மைல்டாக மூவ் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 10-15 AM அப்புறம் மூவ்மெண்ட்டே கொடுக்கல. ஃப்ரைடேவை ஃபுல்லாக மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி டவுன் அடிச்சிட்டாங்க. ஸோ அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா முடிச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா முடியல. ஸோ இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணிட்டதுனால, அதை 24,948 கிராஸ் பண்ணதுனால அவங்களுடைய அடுத்த டார்கெட் இந்த பக்கம் வரும், 24,554 வரும். இந்த 24,554ங்கிறது ஒரு பெரிய ஃபால். ஓகேங்களா? அதாவது ஒரு பெரிய பிரேக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக மார்க்கெட்டு கிராஷுங்கிற மாதிரி வராது, மார்க்கெட் கிராஷுக்கு தயாராகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் இது வரும். ஓகேங்களா? இந்த இடம் ஹிட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட்டை வாலட்டைல் கொடுக்கும். இப்போ வர வாரங்கள் எப்படி இருக்கோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடே நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வாலட்டைல், இந்த சடன் ஃபால், பெரிய மூமெண்ட்ஸ், அந்த மூமெண்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த வாரம் நமக்கு ரொம்ப அதிகமான வாலட்டைல் இருக்கும். கால் ஆப்ஷனும் ப்ராஃபிட் பார்க்கலாம், புட் ஆப்ஷனும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது கரெக்டான மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு மண்டே கெஸ் பண்ற மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. எடுத்த உடனே கேப் டவுன் கொடுக்கலாம் இந்த ஸ்பாட்ல. ஸோ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 24,600 எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 20,000 கிட்டக்க எடுத்துட்டு போயிட்டு கேப் அப் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஃபால் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் புட் ஆப்ஷனை அது லோ ப்ரைஸ்ல வாங்குறது நல்லது. அதிகபட்ச ப்ரைஸ்ல வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில பண்றது நல்லது. ஏன்னா இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி இப்போ போன வாரம் மாதிரியே மேலேயே ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நெருக்கத்தில் தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பைரி ஆன பிறகு தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கஷ்டமாயிடும். ஆனா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில 0 ட்ரை பண்ணலாம். இனிமேல் கரெக்டான அக்யூரேட் வந்து நம்ம நாளைக்கு மண்டே மார்க்கெட் லைவ்ல ஒரு 10:30க்கு மேல பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வருது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக வேண்டியது வரும். 24,400 வரும். அடுத்த 23,800 வரும். அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுக்குள்ளதான் அவங்க ஓட்டுவாங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபால் ஒன்று இருக்கு. ஸோ அவங்களுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பாட் வரும் 49,650. மேபி அதுக்கு கீழே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் 49,400 வரையும் வருவாங்கன்னா அடடா. ஓகே, ஸோ 49,700 அவங்களுடைய ஹை டவுன் காட்டுறாங்க. 100% வாய்ப்பு இருக்கு டவுன் வரதுக்கு. ஸோ இந்த 49,700ங்கிறது ஒரு ஸ்பேஸ் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட்ஸ், மறுபடியும் ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் கீழே ஒரே நாளில் விழலைன்னா கூட பிரேக் கொடுத்து இது வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க 49,600 நிஃப்டி 24,600 ஒண்ணுங்கிறதுனால வாலட்டைல பேங்க் நிஃப்டியில ஹெவியா காட்டுவாங்க. நிஃப்டியில வர வாரம் மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எதுக்கும் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி மண்டே என்ன டிசிஷன் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ப்ராஃபிட்டை இந்த வாரம் நம்ம பேங்க் நிஃப்டியில அதிகமாக பார்க்கறதுக்கு எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் பேங்க் நிஃப்டி நம்ம அதிக கவனம் செலுத்துங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரும்பாலும் எக்ஸிட் ஆயிடுங்க. இப்போ ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனமும் க்ரூட் ஆயில் மேலே இருக்கும், கோல்டு மேலே இருக்கும். மற்ற ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல கூட யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஎஸ் எலெக்ஷன் நமக்கு நவம்பர் இருக்கு, நமக்கு தீபாவளி அக்டோபர் மாதம் இருக்கு. ஸோ செப்டம்பர் மாதம் ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி டிஸ்கஷன் கன்ஃபர்மேஷன் போவாங்க. அக்டோபர் மாதம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பயப்படுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேலே மார்க்கெட் நம்மள எதிர்பார்க்குற கிராஷுங்கிறத ஆரம்பிப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு
பயம் இல்லாம அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. முடிஞ்ச வரையும் இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே எக்ஸிட் ஆகிற வழியை பாருங்க. ஓகேவா? அளவுக்கு மீறி வச்சிருக்கிறவங்க உங்களுடைய பர்சனல் டிசிஷன், உங்க இன்வெஸ்டர் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஓகேவா? ஸோ வேற ஏதோ ஸ்டாக்ஸ் எதுவுமே போக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டர் ஷேர்ஸ் மட்டும் கை வைங்க. இல்லைன்னா மார்க்கெட் அடிமட்டத்துக்கு வந்த பிறகு அந்த ஷேர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது நியூஸ் வரும், இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி யாராவது லாக் பண்ணிட்டாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஏதாவது கம்பெனி மேல வரும் இல்லையா, அப்போ மார்க்கெட் நல்ல கீழே வரும், அப்போ நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரிலையன்ஸ் போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எந்த டேட்டு டிவிடெண்டுக்கு கவுண்ட் எடுக்க போறோம்னு சொல்லலைங்கிறதுனால அவங்க இனி ஃபர்தரா வரப்போற டேட் தான் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகும். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணீங்கன்னா, இஃப் ஐ எம் நாட் ராங்னா இந்த இடத்த மட்டும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, 2700 பிரேக் பண்ணாங்கன்னா அவங்க 2200 வரையும் வருவாங்க. அது ஒரு பெரிய கிராஷா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாவே இருக்கும். 2700 வருவாங்களா அப்படின்னு கேட்டா ஓகே 2500 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2470 விழுவாங்க. அது விழுந்த பிறகு நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஷேர்ஸும் கிடைக்கும், இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு நல்ல growth இருக்கும். ஸ்டாப் லாஸை மட்டும் 2100, இந்த 2000க்கு கீழே, இந்த 2000 ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. போனஸ் ஷேர் கிடைக்கலன்னா மட்டும் உங்க ஸ்டாப் லாஸ் 2000 வைங்க. போனஸ் கிடைச்சிச்சுன்னா கீழே விழுந்தாலும் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு மேலாம் கீழே போக மாட்டாங்க. ஒரு பேனிக் பொசிஷன் கொடுப்பாங்க, ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ராப் வேணா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பெரிய ஃபால்லாம் உங்களுக்கு ரிலையன்ஸ்ல இருக்காது. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை.